ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க பாரம்பரிய தலங்கள் தாங்க. ரீசெண்டா கூட விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க செஞ்சிக்கோட்டைய பாரம்பரிய தலங்கள்ல ஒன்னா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. அதனால அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கூட இந்த பாரம்பரிய தலங்களை பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அதுக்கு முதல்ல நமக்கு பாரம்பரிய தலங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. வாங்க நம்ம அந்த பாரம்பரிய தலங்களை பத்தி பார்க்கலாம். இந்தியாவிலேயே மொத்தம் 44 பாரம்பரிய தலங்கள் இருக்குங்க. அதுல தமிழ்நாட்டுல மொத்தம் 5 பாரம்பரிய தலங்கள் இருக்கு. இந்த 5 பாரம்பரிய தலத்துல 3 பாரம்பரிய தலத்தை சோழர்களால கட்டப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்க பாரம்பரிய தலங்களை பார்த்தலாமா வாங்க. இந்த 3 தலங்கள்னால சோழர்களால கட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் தஞ்சை பெரிய கோயில், ரெண்டாவது கும்பகோணம் ஐராவதீஸ்வரர் கோயில், மூணாவது கங்கை கொண்ட சோழபுரம். இந்த 3 கோயில் தான் சோழர்களால கட்டப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னும் பெருவுடையார் கோயில் அப்படின்னும் சொல்லுவாங்க. உலகிலேயே மிக உயரமான கோபுரத்தை கொண்டது இந்த தஞ்சை கோயில் தாங்க. இந்த இடத்துலயே முதன்முறையா கிரானைட் கல்லால கட்டப்பட்டது இந்த தஞ்சை பெரிய கோயில் தாங்க. 1010 முதலாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதுதான் இந்த தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயிலை கட்டுறதுக்கு 6 வருஷம் ஆச்சுங்க. இந்த கோயில 25 டன் எடையுடைய நந்தியும் இருக்குங்க. கும்பகோணம் ஐராவதீஸ்வரர் கோயிலுங்க. இந்த கோயிலை 2004 பாரம்பரிய தலம் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. இந்த கோயில கிரேட் லிவிங் அப்படின்னும் இந்த கோயில சொல்லுவாங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் 1025 முதலாம் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டிருக்குங்க. ரீசெண்டா கூட நம்ம பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு 1000வது விழாவை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த செலிப்ரேஷன்ல ஒரு நாணயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த மகாபலிபுரம் பல்லவ மன்னர்களால 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த மகாபலிபுரத்தை மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரத்துல இருக்க சிறப்புகள் என்ன அப்படின்னா தேர் வடிவ கோயில்களும் அங்கு காணப்படுற மண்டபங்களும் அர்ஜுனன் தவமும் தான் இந்த மகாபலிபுரத்துல இருக்க சிறப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீலகிரி மலை ரயில். பிரிட்டிஷ் பீரியட்ல 1908 இந்தியாவில மலை பகுதிகளை ரயில் சர்வீசஸ கொண்டு வந்தது இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல தான். நீலகிரி மலை ரயில் 2005 பாரம்பரிய தலம் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செஞ்சிக்கோட்டை. இந்த செஞ்சிக்கோட்டை 2025 பாரம்பரிய தலம் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டைய கிழக்கின் டிராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில சிவாஜியோட ராணுவ தலம் மொத்தமா 12 இருக்குங்க. அதுல 11 தலம் மகாராஷ்டிரால இருக்குங்க. ஒரு தலம் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த ஒரு தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செஞ்சிக்கோட்டை தாங்க. இந்த பிளேஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க. போயிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. எந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.